வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 26ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற நேரத்துல உங்க கையில நீங்க இதை எழுதிக்கிட்டாலே போதும். 4 திசைகள்ல இருந்தும் பணம் உங்களை தேடி பறந்து ஓடி வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்துல முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம், யார்கிட்டையும் சொல்லாம நாம இந்த பரிகாரத்தை ரகசியமா செய்யணும். அப்பதான் அதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். சரி, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத எளிமையான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். சரி, இப்போ இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு. முதல்ல இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் கிரகத்துக்கு உரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 5. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி தான் பஞ்சமி திதி. அடுத்ததா இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சப்த கன்னியர்கள்ல 5வதா இருக்கக்கூடிய தெய்வம் தான் நம்ம வாராகி அம்மா. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 5 சேர்க்கை இருக்கு. நம்ம சேனல்ல இந்த தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே 2 பதிவுகளை கொடுத்திருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் மேல ஐகார்ட்லயும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 5 சேர்க்கை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த நாள்ல 555 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்க செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதுவும் 5 நாட்கள்ல உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த 555 டெக்னிக்க பத்தி ஒரு வீடியோ 6 நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கு நமக்கு 5 சேர்க்கை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 26. இந்த 26ல இருக்கக்கூடிய 2யும் 6யும் சேர்த்தா நமக்கு 8 நம்பர் வரும். அடுத்ததா வருஷம் 2024. இதுல இருக்கக்கூடிய எண்களை நாம சேர்க்கும் போது நமக்கு 8 நம்பர் வரும். அந்த வகையில 8 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த நாள்ல நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முத்திதி நாள். அதாவது ஒரு குறிப்பிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள 3 திதிகள் ஒன்னா சேர்ந்து ஒரே நாள்ல நமக்கு வருது. இததான் நாம முத்திதி நாள்னு சொல்லுவோம். அந்த வகையில இன்னைக்கு அதிகாலை 1:25 நிமிடங்கள் வரைக்கும் சதுர்த்தி திதியும், இன்னைக்கு நைட்டு 11:11 வரைக்கும் பஞ்சமி திதியும், அதுக்கப்புறமா சஷ்டி திதியும் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். இப்படி 3 அதி அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு இருக்கு. சாதாரணமா முத்திதி நாள்னாவே பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். அதுலயும் 8 சேர்க்கை, 5 சேர்க்கையும் நமக்கு சேர்ந்து இருக்கிறது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி திதி அன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். பணத்தை வசியம் செய்யறதுக்காக சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பணவசிய நேரம். இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளையும், பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யும் போது நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்பி வரலைன்னு சொல்றவங்க இந்த பணவசிய நேரத்துல கடன் கொடுத்தவங்க கிட்ட போய் பணத்தை கேட்டு பாருங்க. நிச்சயமா கூடிய சீக்கிரத்திலேயே நீங்க கொடுத்த பணம் உங்க கைக்கு வரும். சரி, இப்போ இந்த பணவசிய நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்.
நம்ம கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா கையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரெட் கலர் இல்லைன்னா கிரீன் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு 2 பணவசிய நேரங்களை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த 2 பணவசிய நேரத்திலையும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். சப்போஸ் வீடியோவை லேட்டா பார்த்தவங்க ஒரு பணவசிய நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. நைட்டு நமக்கு இன்னொரு பணவசிய நேரம் இருக்கு. அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி 6 நிமிடங்கள்ல இருந்து 5 மணி 24 நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு முதல் பணவசிய நேரம் இருக்கு. இது 18 நிமிடங்கள் நமக்கு இருக்கு. 2வது பணவசிய நேரம் நைட்டு 10 மணி 6 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி 10 மணி 24 நிமிடங்களுக்கு முடியுது. இங்கேயுமே நமக்கு 18 நிமிஷங்கள் இருக்கு. இந்த 2 டைம்லயுமே இந்த பரிகாரத்தை செய்யறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இப்படி 2 நேரத்திலையும் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க ஏதாவது ஒரு டைம்ல மட்டுமாவது இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ இந்த 2 நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க வேற எப்ப இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுக்கும் போது உங்க மூக்கு வழியா எப்பயும் போல மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. மூச்சை வெளியில விடும்போது உங்க வாய் வழியா மூச்சை வெளியில விடுங்க. இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்க மனசு அமைதியாகும். எந்த விதமான டென்ஷனும் உங்க மனசுல இருக்காது. இந்த மாதிரி 3 முறை மட்டும் இல்ல, உங்க மனசு அமைதியாகிற வரைக்கும் 10-11 முறை வரைக்கும் கூட நீங்க செய்யலாம். ஆனா ரொம்ப மெதுவா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. நம்ம மனசு இந்த மாதிரி அமைதியானதுக்கு அப்புறமா உங்களை தேடி பணம் வர்ற மாதிரியும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிற மாதிரியும் உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த விதமான பண கஷ்டம் இருந்தாலும் சரி, அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, வீண் விரைய செலவுகளா இருந்தாலும் சரி, வறுமையா இருந்தாலும் சரி, கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலும் சரி, நீங்க பணவரவு அதிகரிச்சிட்டதா மட்டும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். இப்போ உங்க கணவருக்காக நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா உங்க கணவருக்கு பணவரவு அதிகரிச்சிட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. இப்படி நினைச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை 2 முறை நீங்க வரைங்க. சாதாரணமா இன்ஃபினிட்டி சிம்பல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை 2 முறை இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி நீங்க வரையும் போது இது 4 திசைகள்ல இருந்தும் நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இந்த மாதிரியான சூட்சமமான விஷயத்தை இதுவரைக்கும் எந்த சேனல்லையும் நீங்க பார்த்திருக்க முடியாது. இன்ஃபினிட்டி சிம்பலை உங்க இடது கையில சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில, அதாவது கட்டை விரலுக்கு கீழே மேடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை தான் நாம சுக்கிரமேடுன்னு சொல்றோம். அந்த இடத்துல இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிம்பலை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே ஒரு 2 நிமிஷத்துக்கு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பல் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, திரும்பியும் அடுத்த பணவசிய நேரத்துல இதே இன்ஃபினிட்டி சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு உங்க கையை நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம். நைட்டு வரக்கூடிய பணவசிய நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது அதை அப்படியே விட்டுருங்க. காலையில எந்திரிச்சு எப்பயும் போல நீங்க முகம் கழுவும் போது உங்க கையையும் சேர்த்து கழுவிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.